ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முகிதா ஆரிவர். இப்போ நம்ம வந்து ஆரிவர் பண்ணுற நிறைய பேர் இப்போ வந்து பேசிக் கிளாஸ் போகிறவங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறது எப்படின்றது, அதாவது நம்ம ப்ளவுஸ் பிட்டை வச்சு ஆரிவர் பண்ணுறதுக்கு பேக் போர்ஷன் வந்து எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்றது இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட மெத்தடு. நான் இது வரைக்கும் நான் பண்ணுற ஒர்க்கில் என்ன ட்ராயிங் பண்ணுறேனோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி ட்ராயிங் பண்ணுறது, ஃப்ரண்ட் ஹேண்டு ஒர்க், ஆரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் நெக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்கே வந்து 1 இன்ச் கேப் விடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து 1 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன்ஸ் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஒரு லைன். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் வந்து இது வந்து கஸ்டமர்ஸோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ். இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து இந்த எண்ட், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோ பேக் பார்ட்டோ ஜாயிண்ட் ஆகிற இந்த எண்டும், அதே மாதிரி இந்த பேக், அதாவது பேக் பீஸோட இந்த எண்டும் கிளியராக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கேளுங்க. நான் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரி எண்டில் இந்த எண்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே ஈவனாக இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்த இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ பேக் போர்ஷனை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம, அதாவது இந்த ஓப்பன் டைப் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், இந்த க்ளோசிங் டைப் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போது இந்த பேக்கை வந்து இது எதுக்காக இந்த மெத்தட்னா, இடுப்பு சுற்றளவை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த எண்ட் எங்கே வருது பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் போயிடுது. இது வந்து பேக். இந்த பேக்கு இப்படி மடித்து இந்த இடத்துல இந்த எண்டில் கரெக்டாக டிசி வச்சு ஒரு மார்க். அவ்வளோதான். இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான பேக் மார்க்கிங். அதுக்கப்புறம் இந்த ஊக்கு பகுதியாண்ட இந்த பேக்கு, இந்த போர்ஷனும் அக்கிள் இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துலேருந்து இங்கே மார்க்கிங் எடுத்துக்கணும். இங்கே 1/2 இன்ச் தையலுக்கு நம்ம விட்டுடணும். இந்த இடத்தையும் இந்த ஊக்கு பகுதியில் இந்த போர்ஷன் இங்கே பிடிச்சிட்டு, இந்த அக்குள் பகுதியில் இந்த இடத்த பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஒரு மார்க்கிங், அங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் நம்ம இது எடுத்துக்கணும், தையலுக்காக எடுத்துக்கணும். இப்போது பேக் ட்ராயிங் பண்ணுறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கோட இந்த கார்னர் கரெக்டாக இந்த நீட்டில் அப்படியே மடித்து பேக் போர்ஷனை நம்ம அடையாளம் எடுத்துக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச் ஒரு தையலுக்கு. அதே மாதிரி இந்த ஷோல்டரை கரெக்டாக ஈவனாக மடித்து அப்படியே நீட்டி இந்த பேக் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரை அப்படியே மடித்து இந்த பேக் நீட் இது அப்படியே இந்த டாட் ஆண்டை இங்கே பிடிச்சிட்டு அப்படியே பேக்கோட லென்த்து ஃபுல்லாக இந்த அளவு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு எடுத்துக்கணும். இப்போது இங்கே மேலே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, தையலுக்காக மேலே எடுத்துருக்க போர்ஷன்லேருந்து இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு அளவு எடுத்துக்கணும். 2.5 இன்ச்சுக்கு தான் அளவு எடுத்துக்கணும். அது உள்ளதான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அவங்களோட ஷோல்டர் என்ன அளவு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம இந்த ஷோல்டரும் இந்த ஹேண்டு ஜாயின் பண்ணுற இந்த இடத்தையும் அப்படியே இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு மார்க், அங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு தையலுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அப்படி நம்ம தையலுக்கு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு லைன்ஸ். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அக்கல்லேருந்து இடுப்பு இருக்கும் எவ்வளோ, அப்படியே இங்கே ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு உள்ளே வந்து நம்ம அப்படியே ஒரு கவ். இப்போ வந்து அந்த சைடில் வந்து நம்ம டாட்ஸ் ஆரி ஒர்க் பண்ணும்போது டாட்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது சொல்லலாம். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்து அது உள்ள தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த லைன்ஸ்க்குள்ளவே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். லைன்ஸ் கிராஸாக வரும். இங்கே இந்த இடுப்புக்காக இங்கே ஒரு அடையாளம் எடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இது ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்து நம்ம உள்ளவே வந்து ட்ராயிங் எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு 1/2 inch தள்ளி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் இப்போ பேசிக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடு நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எப்படி வந்து நம்ம வந்து அடுத்ததில் அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகிறோன்றதை அப்படியே பார்த்துருங்க. இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஈவனாக பிரிச்சுட்டு அதே மாதிரி இங்கே மடிச்சுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அப்படியே அந்த மார்க்கிங் அதில் விழுந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு டபுள் சைடு வந்துச்சா? இந்த பக்கம் லைட்டாக தான் வரும். அந்த லைட்டாக வரும்போதே நம்ம எப்படியோ ரிங்கில் போடும் போதே நம்ம பாருங்க. அவ்வளோதான். இது மேலேயே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது உள்ளே தான் நம்ம டாட்ஸ் போடணும். இதுங்க தான் நம்ம வந்து அந்த பேக் வந்து எப்படின்றத நம்ம ஆரி ஒர்க் போடணும். ஸோ இப்போ நான் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட். இப்போ இது உள்ள என்ன ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.